இஸ்லாத்தை நேரடியா சொல்றோம் அப்படிங்கிறத விட இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை இன்றைக்கு தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நிச்சயமாக பக்கத்தில் உள்ள அறியாமை காலத்திலேயே நான் இவற்றை விட்டு விலகி இருந்தேன், நான் தொடவில்லை விட சொன்னேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவர் விட்டுட்டார், பெயின் போயிருச்சு. அப்பொழுது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து வேண்டினா நான் வருத்தப்படல, அவன் என்னை ஏற்றி விட வந்தான். ட்ரெயின்ல போறவன் நான் தான். இத அரங்குகளிலே வைத்து பேசப்படக்கூடிய பேச்சண்டை. எனவே நீங்கள் உலகத்திலே எங்கேயும் பார்க்காத அப்படிப்பட்ட அற்புதமான ஐஏஎஸ் ஆபீசர் தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் கொடுத்த அந்த கல்விக்கு முக்கியத்துவம். அடுத்து வந்த அடுத்தது والإسلام دين ومحمدا رسول الله ويقين أدنو إليه ساجدا بجبين اقبل صلاتي وللصلاة والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه وما توفيق إلا بالله ولا قوة إلا بالله. قال الله تعالى في محكم التنزيل تعامل على البر والتقوى. وقال نبينا صلى الله عليه وسلم الخمر வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எனது உரை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அமீரே இந்த வஹதத் இஸ்லாமி இந்தியனுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய சியாவுத்தீன் சித்திக் மற்றும் எனக்கு முன்னால் ஒரு தொகுப்புரையை ஆற்றிய ஹாஃபிஸ் சமீமுல் இஸ்லாம் அவர்களே, ஒரு சிறப்பான உரையை உணர்ச்சி பொங்க உரையாற்ற இருக்கக்கூடிய எஸ்டிபி தலைவர் துணை தலைவர் மௌலவி ஏஎஸ் எம் தஹலான் பாக்கவி அவர்களே, இன்னும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய சையது முகமது புகாரி அவர்களே, பின்னால் எப்பொழுதும் மதிக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர் நுங்கம்பாக்கம் இப்ராஹிம் மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்விலே பங்கு பெறுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த நிகழ்வு என்பது நமக்கு மட்டும் உரித்தானதல்ல, அனைவருக்கும் உரித்தானது. நான் போதையை பத்தி பேசுறேன்டா இங்க உள்ளவங்களுக்கு பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள், தன்னுடைய குடும்பத்தையும் போதையிலிருந்து விளக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கு. ஆனால் யாரிடத்திலே போய் இது சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான தலை. இன்னும் சொல்வதென்று சொன்னால் பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாம் இந்த தாவா பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு இது போன்ற தலைப்புகளும் அவர்களை போய் சந்தித்து ஒரு அருமையான வாய்ப்பும் கிட்டீர். இல்லை என்று சொன்னால் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிட்டார். நம்ம போய் இஸ்லாத்தை நேரடியா சொல்றோம் அப்படிங்கிறத விட இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சமூக தீமைகள், இவற்றை பற்றி நாம் எடுத்து சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது நாம் வாழும் நாடு. பக்கத்தில் உள்ளவர்கள் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருக்க முடியும். நிச்சயமாக பக்கத்தில் உள்ள ஒருவர் போதையிலே அகப்பட்டுக் கொள்வார் என்று சொன்னால் நம்மளோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்து ஒரு மாணவரும் அவரோடு பழகுவார். அப்படி பழகுகின்ற பொழுது அவரும் அந்த தீமைகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சில நேரங்களும் கூட வரலாம். எனவே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமூக தீமைகளுக்கு எதிராக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இப்படி கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் குறிப்பாக இங்கே பேச போகக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு போதை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த வாரத்துல கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஏனென்று சொன்னால் கல்லூரி மாணவன் ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் போதையை எதிராக நின்றதின் காரணத்தால் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசு பள்ளியில
2 மாணவிகள் இந்த காரிடார்ல வந்து துடிக்கிறார். மாணவிகள் பெண்கள் துடிக்கிறார். துடிச்சிட்டு அதை ஒரு மாணவி போட்டோ எடுக்கிறார். எடுத்து அதை ஆட் பண்றாங்க, அதை பதிவு பண்றாங்க. அது வைரலாக ஆகிறது. அதற்கு பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியும் சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆபீசரும் போறாங்க, போய் பார்க்கிறாங்க. அது உண்மை என்று தெரிகிறது. தலைமை ஆசிரியர் இடமாற்றப்படுகிறார். அவர்களுக்கு அந்த 18 வயசு அடையாதின் காரணத்தால் அவர்களுக்கு சிறுவர் பயிற்சியிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. விசாரிக்கப்படுகிறது, எப்படி உங்களுக்கு இந்த மது வந்தது? முதல்ல ஒரு மாணவன் என்றார்கள். கடைசியில தன்னுடைய வீட்டுக்கு பால் போல வரக்கூடிய ஒருவரிடத்திலே சொல்லி, இந்த பால் வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு மதுவையும் சேர்த்து வாங்கிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு மாணவி கேட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர் அந்த மதுவை வாங்கி வந்திருக்கிறார். அவை எங்கே குடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பள்ளிக்கூடம், ஒரு புனிதமான இடத்திலே. யார் அவற்றை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் மாணவிகள், பெண்கள் சாப்பிடுகிறார்கள். பச்சை வெங்காயத்தையும் பச்சை பூண்டையும் சாப்பிட்டு பள்ளி வாசலுக்கு வரவேண்டால் அது மடங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்றால், எனவே அந்த மது இருக்கிறது, அது தொழுவாடி உள்ளது. எனவே பல்வேறு வகையிலே அது இடையூறு செய்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மதுவை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலும் ஒரு சிலர்கள் அருந்த ஆரம்பித்து சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் நாட்களாக ஜிப்ரீல் வரவில்லையே, என்ன காரணம் என்று கேட்க, ஏன் உங்களிலே பல் துலக்காமல் இருக்கிறீர்கள், நகங்களை வெட்டாமல் இருக்கிறீர்கள், விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அவற்றை சுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்கள், மீசையை வெட்டாமல் இருக்கிறீர்கள், எனவே மடக்குகள் வரவில்லை என்றார். ஒரு மூமீன் எப்பொழுதுமே சுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்துல நாம் இருந்து கொண்டு இன்றைக்கு நம்மளிலும் ஒரு சிலர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்களினுடைய தலையானது எது என்று சொன்னால் இந்த போதை என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார், பனி இஸ்ராயீலுடைய காலத்தில ஒரு பெண்மணி இருந்தார். ஒரு வணக்க ஸ்தாலியை அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதற்கு இணங்கவில்லை. இல்லை, நீ 3இல் ஏதாவது ஒன்றை தொட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவேன். ஒன்று, நீ இந்த குழந்தையை கொள்ள வேண்டும், இல்லை என்னோடு நீ சேர வேண்டும், விபச்சாரம் அல்லது மதுவை அருந்த வேண்டும். இது ஏதாவது ஒன்றை செய்தால்தான் உன்னை விடுவேன் என்று நினைக்கிறார். அப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த மதுதானே விடுதலையை சிறிய பாவம், எனவே இந்த மதுவை குடிச்சிட்டு நம்ம தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார். மது அருந்துகிறார். அந்த மது போதையிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த பெண்ணையும் விபச்சாரம் செய்ய, அதற்கு பிறகு அந்த பார்த்துக் கொண்டிருந்த அந்த குழந்தையும் செய்கிறார். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போதை தரக்கு மதுவை பாவங்களினுடைய தாய் என்று சொன்னார்கள் என்பது இப்பொழுது நமக்கு விளங்குகிறதா? என்ன செய்கிறோம் என்று தெரியாது. நீங்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் செய்திகளிலே இப்படியும் வந்ததுண்டு. தாயிடத்திலே மது அருந்துவதற்காக வேண்டி காசு கேட்டால் கொடுக்கவில்லை, தாயை கொண்டார், தந்தையை கொண்டார், ஏன் கூட பிறந்த சகோதரியும் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வரலாறுகள் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மது அருந்தியவன் என்ன செய்கிறோம் என்று சொல்லியே தெரியாது, அந்த அளவுக்கு அந்த மதுவினுடைய தீங்கு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த மதுவைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அந்த மதுவிலே இன்றைக்கு மக்கள் சிக்கிக் கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த அறியாமை காலத்திலும் கூட மட்டும் மது அருந்தது, அறியாமை காலத்திலேயே அருந்தது. பொதுவாக குடங்குடமாக குடித்தவர்கள் நபி தோழர்கள்,
எப்பொழுது இந்த மது தடை செய்யப்பட்டது அப்பொழுது அவர்கள் ரோட்டிலே வந்து அவற்றை கொட்டினார். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லுக்கு அவர்கள் மதிப்பளித்தார்கள், வான்பளித்தார்கள். அப்படிப்பட்ட எனவே அந்த மதுவை அப்படி அவர்கள் வெறுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் அவர்கள் அந்த மதுவின் பக்கம் செல்லவே இல்லை. அப்பொழுது அவரிடத்திலே கேட்கப்பட்டது, மது அருந்த மடத்தையும் கூட தன்னுடைய முகத்திலே அள்ளி பூசுவதை நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகோதரியோடு விபச்சாரம் செய்வதை தன்னுடைய சொந்த தாயையே திட்டுகின்ற பொழுது விபச்சாரி என்று சொல்லி திட்டுவதை பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்ததுதான் மது மிகப்பெரிய மோசமான ஒன்று, இவற்றின் பக்கம் போகக்கூடாது என்று சொல்லி அறியாமை காலத்திலேயே நான் இவற்றை விட்டு விலகி இருந்தேன், நான் தொடவில்லை என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் என்று சொன்னால், மது அந்த மது தடை செய்யப்பட்டது. அப்படி தடை செய்யப்பட்டது தெரியவில்லை. வெளியிலிருந்து ஒரு சஹாபி வருகிறார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மதுவை கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது தடுக்கப்பட்டு விட்டது, இனிமேல் இவற்றை அருந்தக்கூடாது என்று சொல்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னோடு வந்தாரே அவரிடத்திலே அந்த மதுவை கொடுக்கிறார். கொடுத்து ஏதோ சொல்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, மது தடை செய்யப்பட்டது, மது குடிக்கக்கூடாது சொல்றிய, இதை யாருக்கையாவது விட சொன்னேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னைக்கு இந்த மது தடை செய்யப்பட்டதோ இவற்றை கொண்டு வியாபாரம் செய்வது, இவற்றை வாங்கி கொடுப்பது, இது சம்பந்தமாக எந்த ஒரு வியாபாரத்திலும் ஈடுவது தடை செய்யப்பட்டது என்று சொன்னார். ஆக மொத்தத்திலே எல்லாமே தடை செய்யப்பட்டது. என்ன செய்யறோம்னே தெரியாது. ஒருத்தன 2 பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டேஷன்ல வந்து ஏறி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒருத்தவர் கஷ்டப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறிட்டார். 2 பேருமே முடிச்சிருக்கிறாங்க. அதுல 2 பேர்ல ஒருத்தவர் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயின்ல ஏறிட்டார். இன்னும் ஒருத்தவர் ஏற முடியாம திணறார். அவரு விட்டுட்டார், ட்ரெயின் போயிருச்சு. அப்பொழுது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இறக்கப்பட்டார். இவ்வளவு குடிச்சிட்டு வந்ததுனால தானப்பா இவ்வளவு சிரமம். அவன் கொஞ்சமா கம்மியா குடிச்சிருந்தா அவன் எப்படியோ ட்ரெயின்ல ஏறி போறான், நீ ட்ரெயினையே விட்டுட்டியப்பா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னானா, இல்லங்க, அதுக்காக வேண்டிதான் நான் வருத்தப்பட்டேன். அவன் என்னை ஏற்றி விட வந்தான். ட்ரெயின்ல போறவன் நான் தான். அவன் என்னை ஏற்றி விட வந்தான், அவன் ட்ரெயின்ல போறான், அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன் என்பதாக சொன்னான். ஏனென்று சொன்னால், குடிகாரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவற்றை எல்லா வகையும் எதிர்ப்பது நம்முடைய கடமை. எனவே தாழ்வா என்று வருகின்ற பொழுது நம்ம இந்த அரங்குகளிலே வைத்து பேசப்படக்கூடிய பேச்சல்ல, இது களத்திலே நிற்க வேண்டும். நாம் மற்றவர்களை போய் நேரடியாக சந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அற்புதமான நாடு, தமிழ் கலாச்சாரம் அற்புதமான கலாச்சாரம். எனவே நீங்கள் உலகத்திலே எங்கேயும் பார்க்காத அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மக்களை கொண்ட நாடு இந்த நாடு, தமிழ்நாடு. குறிப்பிட்ட இந்த தமிழ்நாடு இன்றைக்கு போதையிலே சிக்கி தவிக்கிறது என்று சொன்னால் நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்டவர்கள், இவற்றை ஆண்ட அப்படிப்பட்டவர்கள். காமராசர் ஒரு முறை திண்டுக்கல் பக்கம் ஒரு நத்தம் பகுதிக்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறார். சின்ன பையன், அவரு டைம் இல்ல, வந்து எல்லாரும் எனக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்வராக இருக்கும்போது கிளம்புறாரு. அப்ப அவனை கூப்பிடுறாரு, 10th ஸ்டாண்டர்ட் பையன், வாப்பா நீ என்ன செய்யற? 10th படிக்கிறேன். அறிவு வேண்டப்பட முட்டாளே, 10th படிச்சுக்கிட்டு உனக்கு இல்லடா அரசியல் வேண்டி கிடக்கு, நீ என்ன செய்ய போற? காமராஜர் அணைகளை கட்டினார், இதை கட்டினார், அதை கட்டினார், நானா கட்டுறேன்? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் பக்கத்துல IAS ஆபீசர் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாவும் நீ சாதிக்கல, நீ ஒரு IAS ஆபீசராக முயற்சி செய்
அதுதான் உன்னை உயர்த்தும் என்பதாக சொன்னார். உடனே அந்த மாணவன் இருக்கிறான், இருக்கா, உடனே அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அதுக்காக வேண்டி படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார், படிக்கிறார். உண்மையிலேயே அவன் ஐஏஎஸ் ஆபீசராக ஆகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரிசாவினுடைய சீஃப் செக்ரட்டரியாக அவர் ஆகிறார். அதற்கு பிறகு காஷ்மீரிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்கே தேர்தலை நடத்த வேண்டும், எந்த ஆபீசர் பொருத்தமானவர் என்று பேசப்படுகின்ற பொழுது இந்த பாலச்சந்தர் என்ற ஐஏஎஸ், இவர் ஒரிசாவினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார், இவர்தான் பொருத்தமானவர் என்று சொல்கின்ற பொழுது தனி பிளைட்ல அவரை காஷ்மீருக்கு அழைத்து செல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், எங்க ஊர்ல சின்ன நோக்க வச்சு வண்டி செய்வாங்க, கவட்டை வச்சு அப்படி தள்ளிட்டு போவாங்க. அப்படின்னா ஓட்டிக்கொண்டிருந்த நான் இன்றைக்கு தனி பிளைட்ல பயணிக்கிறேன் என்று சொன்னால் இந்த காமராஜர் ஏற்படுத்திய அந்த தாக்கம் தான் காரணம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தமிழகம். எனவே காமராஜர் கொடுத்த அந்த கல்விக்கு முக்கியத்துவம் அடுத்தடுத்து வந்த முதலமைச்சர்கள், ஏன் அறிஞர் அண்ணா இதை பற்றி பேசப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தடவை நெஹ்ரு தமிழ்நாட்டிற்கு வருகிறார், ராஜ்பவன்ல தங்குகிறார். ஒரு புத்தகத்தை படிப்பதிலே அவருக்கு ஆர்வம், ஒரு பொருளாதாரத்தை பற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எங்கேயாவது பெற முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அருகில் கன்னிமரா லைப்ரரி இருக்கிறது, அங்கே போய் பெறலாம் என்று சொல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு புக் காமினிகள் 10, ஆனா அதுல பார்த்தா அதுல இல்ல. யாரை பற்றி பெற்றார்கள் என்று சொன்னா, இந்த புக்கு இப்பதான் வந்துச்சு, அதுக்குள்ளாக இந்த புக்கை யார் பெற்றார்கள் என்று சொன்னால் கையெழுத்துல சீரியல் அண்ணாதுரை என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அறிஞர்கள் இந்த தமிழகம் இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது? போதையிலே சிக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே போதையிலே சிக்கி கொண்டிருக்கிறது. எனவே கலைஞரே எடுத்துக் கொள்ளுங்கள். அவரிடத்திலே மாணவர்களை பற்றி கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் உங்களெல்லாம் கவிதையை எழுதுகிறேன், படிக்கிறேன், ஆனால் கல்லூரி வாழ்க்கைக்கு நான் சென்றது கிடையாது. மாணவர்களே, கல்லூரி அளவிலே படித்து உங்களுடைய அறிவில் பெறுங்கள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் இந்த தமிழகத்தை ஆண்ட முதல்வர்களை கொண்ட இந்த தமிழகம் இன்றைக்கு போதையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சிஇஓ ஆக யார், கூகுளுடைய சிஇஓ ஆக யார் இருக்கிறார் என்று சொன்னால் சுந்தர் பிச்சை என்ற கவிஞர். அதே போன்று மைக்ரோசாப்ட் அதனுடைய சிஇஓ ஆக யார் இருக்கிறார் என்று சொன்னால் சத்யநாதன் தான். இவர்கள் எல்லாம் போதையிலே சிக்கியிருந்தால் உலகத்திலே தெரிந்திருப்பார்களா, அறிந்திருப்பார்களா? தமிழகத்தினுடைய மண் அவ்வளவு பெரிய அறிவாளிகளை உருவாக்கிய மண். உலகத்திலே எல்லோருக்குமே தெரிகிறது, சுந்தர் பிச்சையை தெரிகிறது என்று சொன்னால் அறிவாளிகளை உருவாக்கிய தமிழகம் இன்றைக்கு போதையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. கல்லூரிகளிலே அதிக போதைகள் விற்கப்படுகிறது, மாணவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் களத்துக்கு வர வேண்டும். இது போன்ற கூட்டங்கள் மட்டுமல்ல, களத்திலே வந்து இறங்கி அவர்களை சந்தித்து இந்த போதையினுடைய தீங்குகளை சொல்லி நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் எந்த அளவுக்கு சாதித்தார்கள், அதே சாதனையை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து இந்த போதையிலிருந்து விலகி நம்முடைய கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ எல்லோரிடத்திலும் போய் சொல்வதன் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய நன்மதிப்பும் ஏற்படுகிறது. தாவாவிலும் நாம் நம்முடைய களத்திலே அவர்களை சந்திக்க முடியும், நம்மளை பற்றிய ஒரு நல்லெண்ணம் வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வஹ்ரத் இஸ்லாம் யுக்தியை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். நல்ல முயற்சி. இந்த முயற்சி படிப்படியாக அது வளர்ந்து பல மக்களை சந்தித்து இன்னும் போதையில்லாத தமிழகம், போதையில்லாத இந்தியா நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். நாம் நம்முடைய அந்த முயற்சிகளை அல்லாஹ் புரிந்து கொண்டு இந்த நாட்டை போதையிலிருந்து பாதுகாத்து அவனுக்கு பிரியமான நாடாக ஆக்கி தந்தருள்வானாக.